அஸ்ட்ரோமித்திரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இதற்கு முந்தைய பதிவில் சகட யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனின் கர்மா எங்கு ஆரம்பித்ததோ அங்கேயே வந்து முடியும் என்கிற தத்துவார்த்தத்தை கொண்டு அமைக்கப்பட்டதுதான் அந்த சகட யோகம் என்று விளக்கமாக சொல்லியிருந்தோம். அதுபோல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குல தெய்வம், அதாவது நாம் இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு 3 ஜென்ரேஷன் பின்னால் போனோம் அப்படின்னா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம முன்னோர்கள் எல்லாரும் மோஸ்ட்லி விவசாயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லாத வீடே கிடையாது. அவங்கவங்க தொழிலை என்ன பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு நிலம் வயல்னு ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லாருமே வருஷத்தில் ஒரு தடவை அந்த பொங்கல் பண்டிகையை சரியான முறையில் கொண்டாடுவாங்க. அந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் குலதெய்வ ஆராதனை அப்படிங்கிறத அவங்கவங்க ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வத்தை வச்சுருப்பாங்க. அதை வருஷா வருஷம் கரெக்டாக அதை போய் வழிபாடு பண்ணுறது அப்படின்னு ஒன்று வழக்கம். பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அது தொன்று நடந்து வந்துகிட்டு இருந்தது. இப்போ சமீபமாக இந்த ஒரு 150-200 வருடங்கள்ல நிறைய இந்தியாவில இருந்து நிறைய புலம்பெயர்ந்து பல தேசங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு எல்லாரும் இடம் மாறி போயிட்டாங்க. ஸோ போனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3 ஜென்ரேஷனாக இந்த குலதெய்வ வழிபாடுகள் நின்று போச்சு. நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியல. நிறைய பேர் அவங்கவங்க கிராமத்தில் போய் தேடுறாங்க. நிறைய பேர் அவங்கவங்க ஜோதிடர்கள்ட்ட எனக்கு எது குலதெய்வம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த குலதெய்வம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் முறைகள் ஜாதகத்திலேயே இருக்கு. ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலையும் தெய்வ பலத்தினாலையும் தான் பிறந்திருக்கான், உண்மையிலேயே தெய்வ கடாட்சத்தோடு தான் அவன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். அந்த ப்ரூஃபோட பிறக்கிறது எந்த மாதிரி ஜாதகம் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். அதற்கு பெயர் என்ன அப்படின்னா குரு சந்திர யோகம் அப்படின்னு பேர். குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் அந்த ஜாதகர் குலதெய்வ அனுகிரகத்தினால மட்டுமே பிறந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அல்லது அவங்க தாயார் தகப்பனார் ஏதோ ஒரு தெய்வத்தை வேண்டி இருக்காங்க, குழந்தை வரம் வேணும்னு மனசால பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க, அந்த அனுகிரகத்தினால மட்டுமே பிறந்த குழந்தைன்னு அர்த்தம். அப்ப தெய்வ வழிபாடு மூலமாக பிறந்த குழந்தை என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. அப்ப குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், தெய்வ அனுகிரகத்தோட பிறந்த குழந்தைகள் குருச்சந்திர யோகத்தோட பிறக்கிறவங்க. இப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குலதெய்வ அனுகிரகத்தோட அல்லது தெய்வ பலத்தோட பிறக்கிற இந்த குருச்சந்திர யோகத்தோட பிறக்கிற குழந்தைகள் 12 ராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த தெய்வ கடாட்சம் எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஜாதகத்துல குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே உடனே புத்திர தோஷம் இருக்கு, அல்லது அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு, தாயார் தகப்பனாருக்கு பிரிவு இருக்கு அப்படின்னு சில அடிப்படை பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மை வேற மாதிரி இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குருச்சந்திர யோகத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா 9 குடைய குருவும் 4 குடைய சந்திரனுமாக சேர்றாங்க. அதாவது தகப்பனார் ஸ்தானத்துக்குரிய குருவும் தாயார் ஸ்தானத்துக்குரிய சந்திர பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகம் கிடைக்கிறது. அப்படி ஒரு பாக்கியத்துல பிறக்கிறவங்க என்ன பலனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தாயார் தகப்பனார் வாழ்நாளில் எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க பரம்பரையில எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாங்களோ, அந்த புண்ணியங்களை பூரா தாய் தகப்பனாருக்கு அவங்க வாழ்நாளிலேயே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறதுக்காகனே பிறக்கிறவங்க. ஒவ்வொரு குருச்சந்திர யோகத்தை பிறக்கிறவங்களுக்கும் இப்படி ஒவ்வொரு விசேஷம் இருக்கு.
அப்போ மேஷராசியில பிறந்தா 4, 9 கூடிய குருச்சந்திர யோகம் தாய் தகப்பனை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய, வாழ்நாளில் சௌக்கியமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னா, சகோதரன் சகோதரி வழி அல்லது பெரியப்பா சித்தப்பா, அம்மா கூட பிறந்த பெரியம்மா சித்தி, ஸோ இந்த சகோதர சகோதரி உறவு முறையில தன் பரம்பரையில உள்ளவங்களை வாழ்நாளில் அவங்கள முன்னுக்கு கொண்டு வர்றது, அவங்கள சௌக்கியமா வைக்கிறதுக்குன்னே பிறந்த குழந்தை, தன் உடன் பிறந்தவங்களை சௌக்கியமா வச்சிருக்கிற குழந்தை அப்படின்னு அர்த்தம். இப்போ மிதுன ராசி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 2, 10 கூடையவர், அதே மாதிரி 2, 7 கூடையவர். அப்ப தான் கல்யாணம் செஞ்சுக்க போற தன் மனைவி குடும்பத்தார், அந்த குடும்பத்தாரை வாழ வைக்கிறது, அந்த குடும்பத்தாருக்கு தேவையான அனைத்து நற்காரியங்களையும் செய்யறதுக்குன்னே பிறந்த குழந்தை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த குருச்சந்திர யோகம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பலனை செய்கிறது. மிதுன ராசியில பிறந்தா மிதுன ராசியில பிறந்து குருவும் கூட சேர்ந்து உட்கார்ந்தாச்சுன்னா என்ன ஆயிடுறது? குருச்சந்திர யோகம். அப்ப இந்த குருச்சந்திர யோகம் என்ன பண்றது? குடும்பத்தை விருத்தி பண்றது, 7ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுது, 10ஆம் இடத்துக்கு கர்மாவை செயல்படுத்துது. அப்போ அவங்க என்ன செய்ய வந்திருக்காங்க? இந்த குடும்பத்துக்கு தன் மனைவி வழி சம்பந்தம் பண்ண வழியில உள்ளவங்களுக்கு, தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு, அவங்க குடும்பம் சார்ந்த நபர்களுக்கு அவங்களுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குறாங்க. சிம்மராசி அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சமாதிபதி குரு 12 கூடையவர் சந்திரன். அப்போ சிம்மராசிக்கு குரு வேலை செய்யும். சிம்மத்திலேயே தான் சந்திரன் இருப்பார், சிம்மத்திலேயே தான் குருவும் இருப்பார். ஆனா அஷ்டமாதிபதி இதே குரு, பஞ்சமாதிபதியும் அதே குரு. எது பலமான ஸ்தானம் அப்படின்னு பார்த்தா பஞ்சமாதிபதி தான். அதனால முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த குழந்தை பிறந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் விலக்கி, இந்த குடும்பத்துல என்ன கௌரவத்தை இழந்தாங்களோ அந்த கௌரவத்தை மீட்டெடுத்து, ஏன்னா மிகப்பெரிய நிர்வாகத்தை சரி செய்யறதுக்குன்னே பிறந்த குழந்தை அப்படின்னு அர்த்தம் சிம்ம ராசிக்கு. இப்ப கன்னியா ராசி அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னா, இதே குருச்சந்திர யோகம் 4, 7 கூடிய குரு, 11 கூடிய சந்திரன். அப்போ தாய் மாமன், மனைவி, மூத்தோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கேட்டகரி. அப்ப தாய் வழியில உள்ள தாய்மாமன் குடும்பம் முன்னுக்கு கொண்டு வர்றது, அதே மாதிரி தனக்கு முந்தி பிறந்தவங்க அல்லது தன் முன்னோர்கள், அதாவது பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, இந்த மாதிரி தன்னை விட மூத்தோர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்வை கொடுத்து அவங்க வாழ்நாளை சீர் செஞ்சு அவங்கள சௌக்கியமா வச்சுக்கிறதுக்குன்னு இந்த குழந்தை பிறந்தப்பறம் அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ சில சொல்றாங்க இல்லையா, இந்த குழந்தை பிறந்தப்பறம் நான் நல்லா இருக்கேன், இந்த குழந்தை பிறந்தப்பறம் நான் முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க இல்லையா. அது எதனால இந்த மாதிரி ஏற்படுறது அப்படின்னா, இந்த மாதிரி குருச்சந்திர யோகத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வார்த்தைகள் பொருந்தும். அடுத்ததாக துளாராசி அன்பர்களை பார்ப்போம். துளாராசி குருச்சந்திர யோகம் என்ன செய்யும்? 3, 6 கூடிய குரு, 10 கூடிய சந்திரன். அப்போ எதிரிகளை வீழ்த்துறது, சகோதரர்களுக்கு உதவி செய்கிறது, நண்பர்கள் சகாயம் பண்றவங்க, தனக்கு உதவியாக இருந்தவங்க வாழ்க்கையை மேல தூக்கி விடுறது, அதே மாதிரி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுத்துறது, சமுதாய பணிகளை மேற்கொள்றது அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயங்களை, ஆலயம் கட்டுறது, ஆலயத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிற மிகப்பெரிய செயல்களை செய்யறதுக்குன்னே பிறந்த குழந்தை துளாராசியில குருச்சந்திர யோகத்துல பிறந்தவங்க. விருச்சிக ராசியில குருச்சந்திர யோகத்துல பிறந்தா என்ன ஆகும்? கேட்கவே வேண்டாம். ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன், ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாழ்க்கையை முழுமைப்படுத்துதல் அப்படின்னு பேர் அதுக்கு. ஏன் அப்படின்னா, தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் சேர்ந்து விருச்சிக ராசியில சேர்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க அப்படின்னா,
அவங்க வாழ்நாள்ல அவங்க பரம்பரையில எவ்வளவு ரகசியம் இருந்ததோ, எவ்வளவு படிச்சிருந்தாங்களோ, எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க வாழ்நாள்ல உழைச்சிருந்தாங்களோ, அது அத்தன பலனையும் இந்த குழந்தை அனுபவிச்சு, இத அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்த தலைமுறைக்கு அந்த புண்ணியத்த கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அந்த குழந்தை அனுபவிக்கும். அப்போ இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான நற்பலன் யாருக்குன்னு பார்த்தா விருச்சிக ராசிக்கு தான் இருக்கு. அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களை பார்ப்போம். தனுர் ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் குரு சந்திர யோகம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அஷ்டமாதிபதி சந்திரன் அப்படின்னு பயப்படுவாங்க. குருவும் சந்திரனும் வந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மித்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஏற்கனவே நாம சில விஷயங்கள பார்க்கும்போது, இந்த வருஷத்தினுடைய பலனை பார்க்கும்போது, ராஜா வந்து குருவாகவும் வந்து சந்திரனோடையும் கூடுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். மித்திரன் அப்படின்னு பேர் இந்த வருஷத்துக்கு பேர். அது மாதிரி மித்திரத்துவம், நட்பு அப்படின்னு பேரு. அப்போ தனுர் லக்னத்துக்கு அல்லது தனுர் ராசிக்கு குரு சந்திர யோகம் எப்படி வேலை செய்யறது அப்படின்னா, 1 4 குரு 8 சந்திரன் அப்படின்னு எடுத்தாலும் கூட, தன் தாய் வழி, அதே மாதிரி தன்னுடைய உயர்கல்வி, அவங்க பரம்பரையில நிறைய பேர் படிக்காம இருந்திருப்பாங்க. அவங்க பரம்பரையில நிறைய பேர் வீடு கட்டாம இருந்திருப்பாங்க. பல ஆசைகளை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் செய்ய முடியாம இருந்த பரம்பரையாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு செல்றதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல உடன் பிறந்தவங்க, உற்றார் உறவினர், தாய் மாமன் வழி அப்படின்னு இவங்க எல்லாருமே திடீர்னு வெளிநாடு போறது, திடீர்னு முன்னுக்கு வர்றது அப்படின்னு எதிர்பாராத ஒரு உயர்வை வந்து அடையிறாங்க. அப்போ தனுர் ராசிக்கு குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது யாருக்கு அதீத பலனை கொடுக்கிறது அப்படின்னா, தாய் வழி உறவு முறைக்கு. ஸோ அடுத்ததாக மகர ராசி அன்பர்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7 சந்திரன், 3 குரு, 12 குரு. எது பலமான குருன்னு பார்த்தா 12 குரு தான். அயனம் சயனம் போகம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த 12ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவும் 7 சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் மகர ராசியில பிறந்துட்டாங்க அப்படின்னா, இவங்க பண்ண பாக்கியம் அப்படின்னா, மனைவி எப்ப இவங்க வீட்டுக்கு வராங்களோ, அதாவது ஒரு பெண் அப்படின்னு ஒண்ணு வீட்டுக்கு எப்ப வராங்களோ, அல்லது ஒரு பெண் பிறந்திருக்கா, ஒரு கணவன் அப்படின்னு ஒருத்தர் எப்ப வீட்டுக்கு வரானோ, அதுல இருந்து இந்த குருச்சந்திர யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். என்ன ஆகும்னா, அது வரைக்கும் ரொம்ப கீழ்நிலையில இருந்தவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உயர்வான நிலைக்கு போயிருவாங்க. ஸோ இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறதுல என்னைக்கு காலடி எடுத்து வைக்கிறாங்களோ, 7ஆம் இடத்தை என்னைக்கு ஆக்டிவேட் பண்றாங்களோ, அன்னையில இருந்து அவங்க வாழ்க்கை சுபிக்ஷத்தை அடையும். அதுல இருந்து உயர்வை கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சுக்கிட்டே வருவாங்க. இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு குருச்சந்திர யோகம் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை சௌக்கியம், இவங்க மனைவியினுடைய வாழ்க்கையினுடைய சௌக்கியத்தை தெரியப்படுத்துது. இதே கும்பராசி அன்பர்களை பார்க்கும்போது, லாபாதிபதி குரு, 6 சந்திரன், தனஸ்தானாதிபதி குரு. அப்போ தனலாபாதிபதி குரு 2 ஆதிபத்தியம் அவருக்கு வர்றதுனால குருவோட கைதான் மேலோங்கி நிற்கிறது. அப்போ கும்பராசியில குருச்சந்திர யோகத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து பெரிய உத்தியோகத்துல மிகப்பெரிய ஸ்தானத்துல போய் உட்கார்றவங்க. இன்னும் சொல்ல போனா பெரிய, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பொருளாதாரத்தினுடைய உச்சிக்கு போறவங்க யாருன்னா அவங்க தான். ராஜாங்கத்துல மிகப்பெரிய பதவி வகிக்கிறவங்க அவங்க தான். மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆறவங்க அவங்க தான். அதே மாதிரி சந்நியாசத்துல உயர்ந்த சந்நியாசத்தை ஏற்படுத்திக்கிறவங்களும் அவங்க தான். அப்ப எதை செஞ்சாலும் அதில் உயர்வான நிலையை அடையிறது அப்படின்னு பேரு. என்ன காரணம்? இவங்களுக்கே, அதாவது தனக்கே எல்லா பாக்கியமும் கிடைக்கிற ஒரு ஒரு பாக்கியமுள்ள ஒரு குருச்சந்திர யோகம்னா அது கும்பராசிக்கு மட்டும்தான் இருக்கு. தானே எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறது. அதே மாதிரி தன்னுடைய பரம்பரைக்கு அந்த சுகத்தை மிச்சம் வச்சுட்டு போவாங்க. அவங்க பரம்பரையில வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. இவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில எதிர்பாராத மேல்நிலை வந்துகிட்டே இருக்கும். அப்ப கும்பராசிக்கு குருச்சந்திர யோகம் அதீதமான நற்பலன்ல கொடுக்கிறது.
மீனராசிக்கு குருச்சந்திர யோகம். மீனராசி குருச்சந்திர யோகம் என்ன வேலை செய்யும்? பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியே சந்திரன் தான். தாய்மாமன் வழியும் சந்திரன் தான். அதே மாதிரி 10க்குடைய குரு உத்தியோகத்துக்கு அதிபதியும் அவர் தான். அப்போ ராஜாங்க அலுவலர்கள் மிகப்பெரிய பதவிகளை வகிக்கிறது, பேங்க்ல முக்கியமான ஒரு பொசிஷன்ல போய் உட்கார்றது, பணப்புழக்கம் அதிகமாகிறது, அதே மாதிரி பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறது, இதை மாதிரியான ஒரு 1000 மாணவர்களை உருவாக்குறது அப்படின்னு இந்த மாதிரி செயல்களை செய்யறதுக்குன்னே பிறந்தவங்கன்னு அர்த்தம். அப்போ மீனராசியில பிறந்தவங்களுக்கு பாக்கியம் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு 1000 பேருக்கு மந்திர உபதேசம் பண்ணி வைக்கலாம், இவங்களும் நிறைய மந்திர உபதேசங்கள் எடுத்துக்கலாம். தெய்வ பலம் 1க்கு 4 பங்கு அதிகமாக கிடைக்கும். காரணம் என்னன்னா, மனசுக்கு அதிபதி சந்திரன். அப்ப அவரே புத்திஸ்தானாதிபதியாகவும் வரும்போது மனசும் புத்தியும் ஒரே நிலையில இருக்கும். அப்போ ஏகாகிர சித்தம் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இந்த மீனராசி கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஞானம் தானாக கைகூடும். இன்ட்யூஷன் நாலேஜ் அப்படிங்கிறது கணக்கில் அடங்காத அளவுக்கு அவங்களுக்கு வேலை செய்யும். அப்போ மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஞானத்தையும் நாலேஜ், அதாவது அறிவு திறனை அதிகப்படுத்துறதாக தெரிகிறது. அப்போ இந்த 12 ராசி அன்பர்களையும் நம்ம பார்க்கும்போது இந்த குருச்சந்திர யோகம் குலதெய்வ ஆராதனை, அதாவது தெய்வ பலத்தால் பிறந்தவர்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை எதற்காக பிறக்கிறது, என்ன செயலுக்காக பிறக்கிறது? இப்ப மார்க்கண்டேயன் பிறந்தான், ஒரு குழந்தை வேணும்னு குழந்தை பாக்கியம் வேணும்னு அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க. அப்போ பரமேஸ்வரன் வரம் கொடுக்கும் போதே என்ன கேட்கிறார்? அறிவுள்ள குழந்தை உனக்கு வேணுமா, இந்த அறிவு இல்லாம ஆயுசோட குழந்தை வேணுமான்னு கேட்கிறார். ஆயுசு நிறைய இருந்து அறிவு இல்லாம இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால அறிவுள்ள குழந்தைய கொடு அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த குழந்தை 16 வயசு முடியும் போது அதனுடைய அறிவுத்திறனை கொண்டு யாரை பிடிச்சா நம்ம வாழ்நாளில் தப்பலாம் அப்படிங்கிறத யோஜனை பண்ணி பரமேஸ்வரனை போய் இறுக்கி பிடிச்சிட்டுது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம மார்க்கண்டேயரை பத்தி பேசிட்டு இருக்கோம், சிரஞ்சீவி பட்டம் வாங்கினவர் அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு காரண காரியத்துக்காக பிறக்கிறது. இந்த பூமியில சும்மா யாரும் ஜனிக்கிறது இல்லை, ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. அப்படி இந்த காரண காரியத்தோட பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஜாதகங்கள்ல மட்டும்தான் இந்த குருச்சந்திர யோகம்ங்கிறது இருக்கும். குருச்சந்திர யோகத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னாலே அவங்க ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்குன்னே பிறந்திருக்காங்க இந்த குடும்பத்துக்கு. அது என்னங்கிறத அறிஞ்சு அவங்கள அந்த செயலை செய்ய விட்டுறணும். நம்ம நினைச்ச மாதிரி குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்க கூடாது. அது என்னதுக்காக பிறந்ததோ அது அந்த வேலையை செய்ய விட்டுறணும். அப்ப அந்த குழந்தையும் க்ஷேமமா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். அப்போ குலதெய்வ ஆராதனையை விடாம எல்லாரும் செய்யணுங்கிறது இதுல இருந்து தெரிகிறது. ஏற்கனவே முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தினாலதான் நமக்கு இந்த பாக்கியமே இப்போ கிடைக்குதுன்னா, நம்ம காலத்துல நாம இதே மாதிரி ஒழுங்கான பிரார்த்தனைகள் இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் ஒழுங்கா வச்சுட்டோம் அப்படின்னா அது அடுத்த தலைமுறையை நல்லபடியாக வழிநடத்தும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து சொல்லக்கூடிய ஒரு தகவல். அதனால குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையை வளமாக்கும் குருச்சந்திர யோகம் அப்படின்னு பேர் இதுக்கு. அதனால இந்த வளத்தை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது, நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த லாபத்தை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால நம்ம ஜாதகங்கள்ல குருச்சந்திர யோகம்னு ஒண்ணு இருக்கா, இருக்கு, இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம ஜோதிடர்கிட்ட போய் கேட்டு, என்ன எங்க குலதெய்வம் எப்படி இருக்கு, எங்களுடைய பாக்கியம் எப்படி இருக்கு, இந்த குழந்தை எப்படி என்ன பண்ண போறது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது பிரகாரம் அந்த குழந்தைய வளங்க. அப்போ அந்த குழந்தையும் சௌக்கியமா இருக்கும், நம்மளும் நம்ம ரிலாக்ஸா நம்ம குழந்தைய வளர்க்கலாம். ஸோ அதன் பொருட்டு தான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பேசுறோம். அதனால இந்த குருச்சந்திர குலதெய்வ ஆராதனையை நல்லபடியாக செஞ்சு இஷ்டத்தை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணி அடுத்த தலைமுறைகளையும் சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான இந்த வழிமுறைகளை எல்லாரும் கடைபிடிச்சு எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.